மேக்கப் கோர்ஸ் படிச்சு முடிச்சதுமே எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா உங்களுக்கு ஸ்கின் ப்ரெப்ல இருந்து செட்டிங் ஸ்ப்ரே வரைக்கும் பிகினிங் ஸ்டேஜ்ல எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனோட தான் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது லெந்தாலாம் கிடையாதுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி இந்த வீடியோஸை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். இப்போ நீங்க பார்க்க போறது பார்ட் 1 ஆஃப் செட்டிங் மேக்கப் வேனிட்டி கிட் ஃபார் பிகினர்ஸ், அதாவது பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க பார்க்க போறது ஸ்கின் ப்ரெப் ப்ராடக்ட்ஸை எப்படி நீங்க செட் பண்றதுன்னு தான். ஹாய் கண்மணிஸ், நான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் லெனிஸ் பியூட்டி டெஸ்க் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு வீடியோல ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ்ல எப்படி அவங்களோட வேனிட்டி கிட்ட செட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் உங்களுக்கு ஒரு பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி அப்லோட் பண்ண போறேன். பார்ட் 1ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்கின் ப்ரெப் ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து செட் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி ஸ்கின் ப்ரெப் ப்ராடக்ட்ஸ் எப்படி செட் பண்ணலாம். அதாவது நான் 1, 2, 3 அப்படிலாம் எந்த ப்ராடக்ட்டும் சொல்ல, ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட், அது எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ணும்போது சிடிஎம் ப்ராசஸ்னா வெறும் 3 நினைக்கிற பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சிடிஎம் ப்ராசஸ்னா 3 தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது, 10 ப்ராசஸ் இருக்கு. ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸ்டார்டிங் வித் கிளென்சர். கிளென்சருக்கு சிம்பிள் கைண்ட் டு ஸ்கின் ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் ஆகும். பிரைடோட ஸ்கின்க்கு எந்த ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது இதுல வந்து வைட்டமின் B5 அண்ட் வைட்டமின் E இருக்கு. வைட்டமின் B5 உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னோட பேரியர் வந்து ரிப்பேர் ஆகாம பாத்துக்கும். அண்ட் வைட்டமின் E வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், உங்களுக்கு சொல்லவே வேணாம், அந்த ஸ்கின்னை வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டா மாத்திரும். அண்ட் இதுல வந்து நோ ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், நோ பேரபன்ஸ் அண்ட் நோ சல்ஃபேட்ஸ். அதனால நீங்க வந்து எல்லா ஸ்கின் டைப்ல நீங்க இது யூஸ் பண்ணலாம். செகண்ட், டோனர் சொல்வேன் தானே நினைச்சீங்க, அப்படி கிடையாது. நோ ஸ்ட்ரிப்ஸ். அதாவது செகண்டா நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நோ ஸ்ட்ரிப். நோ ஸ்ட்ரிப் வாங்கிட்டனால எல்லாருக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் நோஸை சுத்தி வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். வாங்கிட்டு அப்படிங்கறதுக்காக எல்லா பிரைட் மேலே அப்ளை பண்ணிருக்காதீங்க. அது நிறைய பேர் யூஸ் பண்ணாத பிரைட், அதை பத்தி தெரியாத பிரைட் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு அது நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நோஸை சுத்தி பிங்க் கலரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு நிறைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணலாமா, எல்லாத்தையுமே தெளிவா கேட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் ஷாப்போட ஒரு நோ ஸ்ட்ரிப் இருக்கு. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுக்காக தான் ஃப்ரேமை விட்டு தள்ளி இருக்கேன். இமேஜ் டிஸ்பிளே ஆகும் அண்ட் ப்ராடக்ட் நேமும் இருக்கும். டீடைல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேர்ட், இப்பதான் டோனர். டோனருக்கு ஃபாரஸ்ட் ஃபேஷியல் டோனிக் மிஸ்ட் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமா சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். மேக்கப் அப்ளை பண்ணதுக்கு மிட், அதாவது மேக்கப் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா கூட அது அவ்வளோ ஹைட்ரேஷன் உங்க ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அண்ட் இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட pH இது பேலன்ஸ் பண்ணி உங்க என்லார்ஜ் போஸை வந்து இதை ரெடியூஸ் பண்ணும். இப்போ டோனர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. இப்போ நீங்க அப்ளை பண்ண வேண்டியது அன்ட்ரை பேச்சஸ். ரீகோடோட அன்ட்ரை பேச்சஸ் பிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேச்சஸ், ஐ பேச்சஸ் இருக்கு. நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சொல்றேன், அதாவது ஒரு பெஸ்டான ப்ராடக்டா சொல்றேன். ரீகோடோட அன்ட்ரை பேச்சஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட பிரைடோட ஃபேஸ், அதாவது அன்ட்ரை ஏரியாஸ்ல இருக்க பஃபினஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ரொம்ப ஹைட்ரேஷன் கொடுக்கும். கூடவே அவங்க வந்து ரொம்ப நேரம் தூங்காமலாம் இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பேச்சஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் ப்ராடக்ட், அதாவது சீரம் அப்ளை பண்ணும்போது அன்ட்ரைல இருக்கிற அந்த சீரம் அது மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுமே ரொம்ப நல்லாவே வந்து ஸ்கின்ல மசாஜ் பண்ணிருங்க. ஸோ தட் ஒன்ஸ் நீங்க இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும்போது கிளிட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்டர் ஐ பேச்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் சீரம். ஃபேஸ் சீரம்க்கு லோரியல் பாரிஸ் 1.5% ஹைலூரானிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது எல்லா ஸ்கின் டைப்க்கும் அப்ளை பண்ணலாம். இது லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி. ஸோ நீங்க மேக்கப்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்ளை பண்ற மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், இல்லை ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், அது கிளிட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது அப்ளை பண்றதுனால உங்க ஸ்கின்னுக்கு, அதாவது பிரைடோட ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட்டிங் அண்ட் பிளம்பினஸ் ஃபீல் கிடைக்கும். ஸோ ஃபேஸ் சீரம் முடிச்சதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் போலாம் தானே நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நீங்க அப்ளை பண்ணிருக்கிற ஃபேஸ் சீரம் வந்து நல்லாவே ஸ்கின்னுக்குள்ள மெர்ஜ் ஆகணும், அதாவது ஸ்கின்னுக்குள்ள பெனிட்ரேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு பிறகு பண்ண வேண்டிய ஸ்டெப் பாத்தீங்கன்னா கோட்ஸ் ரோலர் இல்லைன்னா குவாஷா ஸ்டோன், அதாவது ஜேட் ரோலர் இல்லைன்னா குவாஷா ஸ்டோன். அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையுமே ஒரே டைம்ல பிரைடோட ஃபேஸ்ல பண்ணக்கூடாது. ஜேட் ரோலர் பண்றீங்க அப்படின்னா குவாஷா ஸ்டோன் பண்ணக்கூடாது. குவாஷா ஸ்டோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜேட் ரோலர் அப்ளை பண்ணக்கூடாது. லீ மார்பிளோட குவாஷா தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது பிங்க் கலர்ல வரும், அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். மோஸ்ட்லி பிரைட்ஸ்க்குலாம் அந்த பிங்க் கலர்ல இருக்கிற பார்க்கும்போதே அழகா இருக்கும். ஸோ நீங்க அது நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போங்க. 100 ருபீஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பா ஜேட் ரோலர் குவாஷா ஸ்டோன்லாம் கிடைக்கும். பட் சம்திங் ஸ்பெஷல், பிரைட்னாலே நம்ம கியூன் மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சம்திங் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லே மார்பிளோட குவாஷா ஸ்டோன் இல்லைன்னா கோல்ட் ஸ்டோன் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போதான் நம்ம மெயின் விஷயத்துக்கு வந்திருக்கோம், மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிஜினா ஹைட்ரோபோஸ்ட் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி, சேம்
சேம் முன்னாடி சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி லைட் வெயிட் நான் ஸ்டிக்கியோ அதே மாதிரி தான் அந்த மாய்ஸ்சரைசரும் லைட் வெயிட் நான் ஸ்டிக்கி நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபவுண்டேஷன்ல அப்ளை பண்ணும்போது அழகாவே கிளிட் ஆகும். அண்ட் ஹை எண்ட் மாய்ஸ்சரைசருக்கு இது டூப்னு கூட நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்டர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும். முக்கியம் இதுல பாத்தீங்கன்னா கிளிசன் இருக்கு, அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் உங்க ஃபேஸ்க்கு கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் பிரைமர் எடுக்காதீங்க, அதுக்கு பதிலா நீங்க அண்டர் ஐ கிரீம் அதாவது ஐ பேச்சஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு அண்டர் ஐ கிரீம் அப்ளை பண்ணணும். அண்டர் ஐ கிரீம் வந்து பிளம்மோட பிரைட் ஜெல் ரெக்கவரி அண்டர் ஐ கிரீம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது கொஞ்சமா நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே போதும். நீங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கன்சீலர் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆகி சூத்தான ஃபீல் கொடுக்கும். இது வரைக்கும் அண்டர் ஐ கிரீமே அப்ளை பண்ணது கிடையாது, அண்டர் ஐ பேச்சஸ் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா ஓகே, அண்டர் ஐ கிரீமை நீங்க அவாய்ட் பண்றதா இருந்தா பண்ணலாம். ரெண்டையுமே அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். அண்டர் ஐ பேச்சஸ் அப்ளை பண்றீங்கன்னா அண்டர் ஐ கிரீம் அவாய்ட் பண்ணுங்க, அண்டர் ஐ கிரீம் அப்ளை பண்றீங்கன்னா அண்டர் ஐ பேச்சஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூ. உங்க விருப்பம் தான், உங்களுக்கு எது அப்ளை பண்ண தோணுதோ அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஐ ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பிளம்மோட அண்டர் ஐ பிரைட் ஜெல் வந்து நல்லா இருக்கும், அதை நீங்க வாங்கிக்கோங்க. தென் லிப் ஆயில் ஆர் லிப் பாம். லிப் பாம்க்கு பாத்தீங்கன்னா டூ ஃபேஸ்ட் ஹேங் ஓவர் பில்லோ லிப் பாம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை அப்ளை பண்ணி இருக்கும் போதே அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அதோட வேலையை பர்ஃபெக்டா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராக் லிப்ஸ் கூட அவ்வளோ ஸ்மூத்தா வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு ப்ரெப் ஆகும். ஒரு பிரைமர் அப்ளை பண்ணல அப்படின்னு நீங்க பிரைமர் ஏதோ லிப் பிரைமர் வாங்கல அப்படின்னா கூட இந்த ஒரு லிப் பாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த பிரைடோட லிப்ஸை வந்து நீங்க வந்து அவ்வளோ அழகா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது காட்ட முடியும். ஸோ தட் இஸ் ஹேங் ஓவர் லிப் பாம் ஃப்ரம் டூ ஃபேஸ்ட். லாஸ்டா பிரைமர். பிரைமருக்கு ஸ்மாஷ் பாக்ஸ் போட்டோ ஃபினிஷ் பிளாக் பிரைமர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை அப்ளை பண்ணதுமே உங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகும். அண்ட் பிளர் எஃபெக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ்க்காவது நெக்ஸ்ட் ப்ராடக்டான ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ நீங்க லேயர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிரைமரா மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளை பண்ண உடனே நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் போங்க. இல்ல பிளர் எஃபெக்ட் அதாவது பாக்குறதுக்கே ஒரு லைட் ஃபால் ஆகிற ஃபேஸ் மாதிரி தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிற மாதிரி தான் தெரியும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அந்த பிரைமர் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அண்ட் லைட் வெயிட் நான் ஸ்டிக்கி, கூடவே என்ன சொல்றேன்னா இது விட்டமின் என்ரிச், அதாவது ஆயிலி ஸ்கின் டைப்பா இருக்கட்டும், காம்பினேஷன் இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னா இருக்கட்டும், எல்லாருக்குமே யாருக்குனாலும் அப்ளை பண்ணலாம். இதுதான் இதோட பெஸ்ட். இதுவும் வந்து அப்படிதான் ஹை அண்ட் டூப்ஸ்க்கு, ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு டூப்ஸ்ல ஸ்மாஷ் பாக்ஸ் சொல்லலாம். அண்ட் நான் இப்போ இங்க சொல்லியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டும் 10 ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 10 ப்ராடக்ட்ஸும் யார் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிகினரா இருக்கீங்க, அதாவது படிக்கிறதுக்கு மேக்கப் கோர்ஸ் படிக்கும் போது நிறைய செலவு பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்கிட்டு நீங்க அதாவது போர்ட்ஃபோலியோ பண்றதுக்கோ இல்ல போட்டோஷூட் பண்றதுக்கோ முடியாம இருக்கீங்கன்னா உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க மேக்கப் பண்ணி நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை பில்ட் பண்ணாலே போதும். பாக்குறதுக்கு உங்களோட ஐடி வந்து சூப்பர்பா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிரைடல் ஒர்க் வரதுக்கு சான்சஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ரெப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கின் ப்ரெப் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபவுண்டேஷனோ கன்சீலர்ல எந்த ப்ராடக்ட்ல நீங்க ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ட் 2 நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்ட் 1 பார்த்தவங்க பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் நான் வந்து பிரைடல் சம்பந்தப்பட்ட பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அதாவது பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ மறக்காம வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் எப்போ மாதிரி வீடியோ பார்க்கறது மட்டும் இல்ல, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கண்மணிஸ்.